Dear students, first volume successfully complete பண்ணிட்டோம். இன்னையிலிருந்து second volume starts. Second volumeல ஒரு 5-6 chapter டஃபா தான் இருக்கும். அசைன்மெண்ட்ஸ் ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணுங்க. கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா வீடியோவை திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்க. The chapter Applications of Differential Calculus Part 1 வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். Chapter 7 Applications of Differential Calculus. 11th ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்துருப்போம் டிஃபரன்ஷியல் கால்குலஸில். இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸோட அப்ளிகேஷன்ஸ், அதாவது பயன்பாடுகள், அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். Derivative as slope. Slope or gradient of the curve. ஸ்லோப்னா சாய்வு, கிரேடியன்ட்னாலும் சாய்வு தான். சாய்வுனா என்னது? ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் கர்வ். Let y is equal to f of x be a curve. Then slope of line joining two distinct point x comma f of x and the point x plus h comma f of x plus h is f of x plus h minus f of x by h. இது நியூட்டனோட கோஷன்ட். The limit h tends to 0. h 0க்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லிமிட் h tends to 0 f of x plus h minus f of x by h equal to f dash of x. இது நியூட்டன் கோஷன்ட்டோட லிமிட், லிமிட் ஆஃப் நியூட்டன் கோஷன்ட். இதுதான் xyங்கிற கர்வோட ஸ்லோப், which is slope of the curve at the point x comma y or x comma f of x. Speed is absolute value of velocity. Velocity ஓட absolute value, அதாவது மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் ஆஃப் v of t is equal to ds by dt. sங்கிறது டிஸ்டன்ஸ். அதை ஒரு தடவை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் ds by dt. The particle is at rest. v of t is equal to 0. பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும். பார்ட்டிகல் மூவிங் ஃபார்வர்டு, பார்ட்டிகல் மூவிங் ஃபார்வர்டாக இருந்தால் வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தென் 0, பாசிட்டிவாக இருக்கும். பார்ட்டிகலில் மூவிங் பேக்வேர்டு வெலாசிட்டி லெஸ் தென் 0. பார்ட்டிகல் லெஸ் தென் 0, அதாவது மைனஸில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பார்ட்டிகல் மூவிங் பேக்வேர்டு. when the particle changes direction, velocity changes its sign. வெலாசிட்டிக்கு சைன் மாறுனுச்சு அப்படின்னு சொன்னால் பார்ட்டிகல் வந்து அதோட டைரக்ஷனை மாற்றிக்குது. If Tc is the time point between the time points T1 and T2, Tcங்கிறது T1 T2க்கு இடையில இருக்கிற ஒரு டைம் பாயிண்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா T1 less than Tc less than T2 where the particle changes the direction from time T1 to time T2 is calculated as S of T1 modulus of S of T1 minus S of T2 minus modulus of S of Tc minus S of T2. Modulus of S of T1 minus S of Tc plus modulus of S of Tc minus S of T2. Near the surface of the planet Earth, all bodies fall with the same constant acceleration. When the air resistance is absent or insignificant and only force acting on a falling body is force of gravity, we call the way of the body falls is a free fall. An object thrown at a time t equal to 0, initial height s0, initial velocity v0 satisfies the equation a is equal to minus g. For v is equal to minus gt plus v0, s is equal to minus gt squared by 2 plus v0 t plus s0, where g is equal to 9.8 meter per second square or 32 feet per second square.
ஒரு வளைவரையின் சாய்வு அல்லது சரிவு y is equal to f of x என்ற கொடுக்கப்பட்ட வளைவரை என்க x, f of x மற்றும் x plus h, f of x plus h இரு வெவ்வேறு புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு f of x plus h minus f of x by h. இது வந்து நியூட்டன் ஈவுன்னு சொல்லுவாங்க. h tends to 0 எனும் பொழுது லிமிட் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா லிமிட் h tends to 0 f of x plus h minus f of x by h equal to f dash of x. இது நியூட்டனோட ஈவின் எல்லை. இந்த f dash of x என்பது x, y அல்லது x, f of x என்ற புள்ளியின் வளைவரையின் சாய்வு. இந்த f dash of xங்கிறது தான் x, f of x என்ற புள்ளியில் வளைவரையின் சாய்வு. அதாவது f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதாவது வகையீடு செஞ்சால் நமக்கு சாய்வு கிடைக்கும், ஸ்லோப். திசை வேகத்தோட எண்ணளவு தான் வேகம். அதாவது வேகம் திசையை பொறுத்து அமையாது. தேர்ஃபோர் வெலாசிட்டி வேகம் ஈக்குவல் டு v of t. விங்கிறது வெலாசிட்டியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் v of t. அதாவது இயக்க சமன்பாடு s, அதாவது தொலைவு சமன்பாடு இல்லைனா இயக்க சமன்பாடு, அதை டீயை பொறுத்து ஒரு தடவை நம்ம வகையீடு செய்யணும். வகையீடு செஞ்சு அதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். இப்போ வெலாசிட்டி மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ds பை dt. ஒரு துகள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது வெலாசிட்டி 0. ஒரு துகள் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டி 0வாக இருக்கும். அதே துகள் முன்னோக்கி நகரும் பொழுது வெலாசிட்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும். வெலாசிட்டி கிரேட்டர் தென் 0 ப்ளஸில் வரும். ஒரு துகள் பின்னோக்கி நகரும் பொழுது வெலாசிட்டி லெஸ் தென் 0. ஒரு துகள் பின்னோக்கி நகரும் பொழுது வெலாசிட்டி வந்து மைனஸில் வரும். ஒரு துகள் அதன் திசையை மாற்றும் பொழுது வெலாசிட்டியை அதாவது திசை வேகத்தோட குறியீடும் மாறும். t1 மற்றும் t2க்கு இடையில் உள்ள நேரம் tc. tcங்கிறது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்னா t1க்கும் t2க்கும் இடையில் உள்ளது. இப்போ t1 less than tc less than t2. துகள் திசை மாறும் நேரமாக கொண்டால் t1 மற்றும் t2க்கு இடையில் உள்ள நேரத்தில் துகள் பயணிக்கும் தொலைவு s of t1 minus s of tc plus s of tc minus s of t2 in modulus value. பூமியின் தரையில் ஒரே மாதிரியான மாறாத முடுக்கத்துடன் அனைத்து பொருட்களும் விழுகின்றன. காற்றின் தடை அறவே இல்லாத சமயத்தில் அல்லது குறிப்பிடத்தக்க அளவு இல்லாத நிலையில் விழுகின்ற பொருளின் மேல் இயங்கும் ஒரே விசை ஈர்ப்பு விசை. இத்தகைய விழுதலை கட்டற்ற வீழல் என்பர். t equal to 0 நேரத்தில் S0 என்ற உயரத்திலிருந்து துவக்க திசைவேகம் v0 உடன் எரியப்படும் ஒரு பொருள் a is equal to minus g. ஏங்கிறது ஆக்சலரேஷன், ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மைனஸ் ஜி. v is equal to மைனஸ் அதாவது திசைவேகம் v equal to minus gt plus v0. s is equal to தொலைவு சமன்பாடு மைனஸ் gt squared by 2 plus v0t plus s0 என்ற சமன்பாடுகளை நிறைவு செய்யும். இதில் ஜியோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர், அல்லது 32 அடி பர் வினாடி ஸ்கொயர். Example 7.1. For the function f of x equal to x square, where x belongs to 0, 2, compute the average rate of changes in the sub-intervals 0, 0.5, 0.5, 1, 1, 1.5, 1.5, 2, and instantaneous rate of change at the points x is equal to 0.5, 1, 1.5, 2. அதாவது f of x is equal to x square, x belongs to closed interval 0, 2 என்ற சார்பிற்கு 0, 0.5, 0.5, 0.5, 1, 1, 1.5, 1.5, 2 என்ற உள் இடைவெளிகளில் சராசரி மாறுபாட்டு வீதத்தையும் x is equal to 0.5, 1, 1.5, 2 என்ற புள்ளிகளில் ஏற்படும் கனப்பொழுது மாறுபாட்டு வீதங்களையும் காண்க.
ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x square. இந்த இன்டர்வலில் ஃபஸ்ட்டில் உள்ள வேல்யூ வந்து a. ஏயோட வேல்யூ வந்து 0, 0.5, 1, 1.5. b வேல்யூ கன்சிடர் பண்ணுறது 0.5, 1, 1.5, 2. f of x is equal to x square. இப்போ 0, 0.5 இந்த இன்டர்வல் ஆவரேஜ் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் சராசரி மாறுபாட்டு வீதம் 0.5. இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் f of b ஃபார்முலா இல்லாமலே சம் போடலாம். f of b மைனஸ் f of a by b minus a equal to b plus a. சராசரி மாறுபாட்டு வீதத்துக்கு ஃபார்முலா f of b minus f of a by b minus a that is equal to b plus a. இந்த வேல்யூ a க்ளோஸ்ட் இன்டர்வல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ a ரெண்டாவது வேல்யூ b ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. 0க்கும் 0.5க்கும் ஆவரேஜ் ரேட் வந்து 0.5 சராசரி மாறுபாட்டு வீதம். 0.5க்கும் 1க்கும் ஆவரேஜ் ரேட் 1.5 சராசரி மாறுபாட்டு வீதம் 1.5. 1, 1.5 ஆவரேஜ் ரேட் 2.5. அதாவது ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 1.5க்கும் 2க்கும் ஆவரேஜ் ரேட் 3.5. 1.5 plus 2 3.5. நீ டைரெக்டாக a plus b வச்சு போட்டுக்கலாம், இல்லைனா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ 0க்கும் 0.5க்கும் ஆவரேஜ் ரேட் 0.5. 0.5 1 ஆவரேஜ் ரேட் 1.5. 1 1.5 ஆவரேஜ் ரேட் 2.5. 1.5 2 ஆவரேஜ் ரேட் 3.5. ஆவரேஜ் ரேட்டுங்கிறது சராசரி மாறுபாட்டு வீதம். கனப்பொழுது மாறுபாட்டு வீதம் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். 11th நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம். d by dx of x power n. x power n டிஃபரன்ஷியேட் பண்ணால், அதாவது வகையீடு செஞ்சால் n x power n minus 1 பவர் முன்னால் வந்துடும், பவரில் ஒன்று மைனஸ் ஆகும். வகையீடுங்கிறது டிஃபரன்ஷியேஷன். நம்ம வகையீடுங்கிறத டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல போகிறோம். d by dx of x power n equal to n x power n minus 1 பவர் முன்னால் வரும், பவரில் ஒன்று கம்மியாகும். இப்போ f of x அப்படிங்கிறது x ஸ்கொயர். இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் f dash of x. இப்போ பவர் முன்னால் வரணும். என்னங்கிறது இங்கே 2 பவர் முன்னாடி வந்துச்சுன்னா 2x n minus 1 2 minus 1 வந்துடும். அப்போ 2xன்னு வந்துடும். இப்போ எக்ஸோட வேல்யூ அவங்க தனியாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸோட வேல்யூ 0.5 ஒன்று கொடுத்துருப்பாங்க, 1 ஒன்று கொடுத்துருப்பாங்க, 1.5 ஒன்று கொடுத்துருப்பாங்க, 2 ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 0.5 1 1.5 2. இப்போ f dash of 0.5 f dash of xல ஃபஸ்ட்டு x இருக்கிறதுல 0.5 கொடுப்போம். f dash of xங்கிறது 2x. அப்போ 2 into 0.5 that is equal to 1. at x is equal to 1. x is equal to 1ல f dash of x எவ்வளோன்னு பார்ப்போம். f dash of x இருக்கிறதுல 1. f dash of 1 is equal to 2 into 1 that is equal to 2. அடுத்து x is equal to 1.5. 1.5ல f dash of x எவ்வளோ? f dash of 1.5 equal to 2 into 1.5 that is equal to 3. அடுத்து x is equal to 2. x இருக்கிறதுல 2 கொடு. f dash of 2 equal to 2 into 2 that is equal to 4. இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் டேபிளைஸ் பண்ணுவோம். சராசரி மாறுபாட்டு விதமும் கனப்பொழுது மாறுபாட்டு விதமும் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அதாவது ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இன்டர்வலில் ஃபஸ்ட்டில் உள்ள வேல்யூலாம் ஏன்னு கன்சிடர் பண்ணிவிடு. ஏ வந்து 0 0.5 1 1.5. ரெண்டாவது உள்ள வேல்யூ பி 0.5 1 1.5 2. எக்ஸுங்கிறது அவங்க கொடுத்த வேல்யூ, சம்பளம் கொடுத்துருக்கிற வேல்யூ 0.5 1 1.5 2. ஆவரேஜ் ரேட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 0.5 கண்டுபிடிச்சிருக்கோம், 1.5 2.5 3.5. அதாவது சராசரி மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். 0.5 1.5 2.5 3.5. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் எக்ஸ் 0.5 இருந்துச்சுன்னா 1, 1 இருந்துச்சுன்னா 2, 1.5 இருந்தால் 3, 2 இருந்துச்சுன்னா 4. அதாவது கனப்பொழுது மாறுபாட்டு வீதம். சராசரி மாறுபாட்டு வீதம் 0.5 1.5 2.5 3.5.
கனப்பொழுது மாறுபாட்டு வீதம் 1 2 3 4. வெலாசிட்டிங்கிறது v of t. வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ds by dt ஆக்சிலரேஷன் கிடைச்சிடும். வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன். வெலாசிட்டி v of dt is equal to v of t is equal to ds by dt. sங்கிறது டிஸ்டன்ஸ், tங்கிறது டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நேரத்தை பொறுத்து தொலைவு சமன்பாட்டை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு திசைவேகம் கிடைக்கும். ஆக்சிலரேஷன் வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதும் டிஸ்டன்ஸை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும், அதாவது முடுக்கம் கிடைக்கும். The temperature T in Celsius in a long rod of length 10 meter insulated at both ends is a function of length x given by capital T is equal to x into 10 minus x. Prove that rate of change of temperature at midpoint of the rod is 0. Rate of the change of temperature அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சரை நம்ம ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். இரு முனைகளிலும் காப்பிடப்பட்ட 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியின் வெப்பநிலை கேபிட்டல் T is equal to x into 10 minus x என தரப்படுகிறது. கம்பியின் மையப்புள்ளியில் கம்பியோட நீளம் 10 மீட்டர்னா அதோட மையப்புள்ளி x is equal to 5 மீட்டராக இருக்கும். கம்பியோட மையப்புள்ளியில் வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் 0 என காட்டு. அதாவது மாறுபாட்டு வீதம் ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறப்ப டீங்கிற இந்த டெம்பரேச்சரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா மாறுபாட்டு வீதம் கிடைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து டீயை வகையிட எந்த புள்ளியில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கம்பியோட மையப்புள்ளியில் கம்பியோட நீளம் வந்து 10 மீட்டர்னா மையப்புள்ளி x is equal to 5 மீட்டரில் இருக்கும். கேபிட்டல் T is equal to x into 10 minus x. இப்போ இந்த எக்ஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுவோம் 10x minus x ஸ்கொயர். இந்த டீங்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து வகையிட அப்போ dt by dx. 10xை வகையிட செஞ்சால் 10xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 10. எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x x power n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். d by dx of ax equal to a. அப்போ d by dx of ax equal to aங்கிறப்போ 10x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 10. எக்ஸ் ஸ்கொயருக்கு x power n ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா பவர் முன்னாடி வந்துடணும், பவரில் ஒன்று கம்மியாகிடணும். இப்போ 2x. லென்த் ஆஃப் ராடு கம்பியின் நீளம் 10 மீட்டர். மிட் பாயிண்ட் ஆஃப் த ராட் கம்பியின் மையப்புள்ளி x is equal to 5 மீட்டரில் இருக்கும். இப்போ x is equal to 5 நீ கண்டுபிடிச்ச dt by dxல x இருக்கிறதுல 5 கொடுத்தினா 10 மைனஸ் 2 இன்ட்டு 5 10 வரும். 10 மைனஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மாறுபாட்டு வீதம் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாட்டு வீதம் dt by dx is equal to 0. t is equal to x into 10 minus x. x உள்ளார மல்டிப்ளை பண்ணுற அப்போ 10x minus x ஸ்கொயர்னு வரும். மாறுபாட்டு வீதம்னு கேட்குறப்ப ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு கேட்டாலே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுங்கிற வேரியபிளில் இருக்குது, டீங்கிற ஃபங்க்ஷன் டீங்கிற சார்பு எக்ஸுங்கிற மாறியில் இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து வகையிட 10xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. கம்பியோட நீளம் வந்து 10 மீட்டர். மையப்புள்ளி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா x is equal to 5 மீட்டரில் இருக்கும். அப்போ x is equal to 5 மீட்டரில் மாறுபாட்டு வீதம் எவ்வளோன்னு பார்க்கணும். x is equal to 5 மீட்டரில் dt by dx is equal to 10 இன்ட்டு 10 மைனஸ் 2 இன்ட்டு x இருக்கிறதுல 5. இப்போ 10 மைனஸ் 2 இன்ட்டு 5 10 மைனஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு 0. A person learnt 100 words for an English test. The number of words a person remembers in t days after learning is given by capital W of t equal to 100 into 1 minus 0.1 t whole squared, 0 less than or equal to t less than or equal to 10. What is the rate at which the person forgets the word 2 days after learning? ஒரு ஆங்கில தேர்விற்கு ஒருவர் 100 சொற்களை கற்கிறார். கற்றபின் டி நாட்களுக்கு பிறகு அவர் நினைவில் இருக்கும் சொற்களின் எண்ணிக்கை W of t
equal to 100 into 1 minus 0.1 t whole square, comma 0 less than or equal to t less than or equal to 10. கற்றபின் 2 நாட்களுக்கு பிறகு அவர் சொற்களை மறப்பதன் வீதம் என்ன? மைனஸில் வந்துச்சுன்னா சொற்களை மறக்கிறார்னு இருக்கும் அர்த்தம். ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சுன்னா சொற்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். இப்போ ஃபங்க்ஷன் என்ன எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் டைமில் இருக்குது. இப்போ w of t is equal to 100 into 1 minus 0.1 t whole square. wங்கிற ஃபங்க்ஷன் tங்கிற வேரியபிளில் இருக்குது. wனா இந்த இடத்துல வேர்ட்ஸ். wங்கிற சார்பு tங்கிற மாறியில் இருக்குது. that is equal to 100 into 1 minus 0.1 t whole square. இப்போ wங்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ dw by dt 100 மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட் பெருக்கல் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம். இதை டோட்டலாக எக்ஸ் பவர் என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம். டோட்டலாக எக்ஸ் பவர் என்னன்னு கன்சிடர் பண்ணினா பவர் முன்னால் வந்துடணும். ஏன்னா ஹோல் ப்ராக்கெட்டில் இருக்குது. பவர் முன்னாடி வந்துச்சுன்னா பவர் 2 முன்னால் வந்துச்சுன்னா 100 into 2 இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 minus 0.1 t பவரில் 2 minus 1 1ன்னு வரும். 1ன்னு வரதை நம்ம காமிக்கணும் அவசியம் கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. பவர் முன்னால் வரணும், பவரில் ஒன்று கம்மியாகணும். எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா இந்த ஒன்றுங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால 0. அதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருக்கிற கூட்டல் கழித்தல் இருக்கிற கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கனாலே அதோட வேல்யூ வந்து 0. 0.1 t டிஃபரன்ஷியேட் பண்ணினா 0.1. இங்கே மைனஸ் 0.1 t இருக்கு. மைனஸ் 0.1 t டிஃபரன்ஷியேட் பண்ணினா மைனஸ் 0.1. அதாவது ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏன்னு சொல்கிற போல மைனஸ் 0.1 t டிஃபரன்ஷியேட் பண்ணினா மைனஸ் 0.1. இப்போ இது 200 அந்த மைனஸ் 0.1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் 20 மைனஸ் 20 இன்ட்டு 1 மைனஸ் 0.1 இன்ட்டு டி. வேர்டு ஃபங்க்ஷன் டீயில் இருக்குது. வேர்டு ஃபங்க்ஷன் டீயில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 100 இன்ட்டு 1 மைனஸ் 0.1 டி ஹோல் ஸ்கொயர். 100ங்கிறது மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. பவர் முன்னால் வரணும், பவரில் ஒன்று மைனஸ் பண்ணணும். டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப பவர் முன்னாடி வந்துருச்சு, பவரில் ஒன்று மைனஸ் பண்ணிடுறோம். 1 மைனஸ் 0.1 டி ஹோல் பவர் 2 மைனஸ் 1ன்னு வரணும். 2 minus 1 1 பவரில் 1 காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது டோட்டல் டிஃபரன்ஷியேஷன். பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்மை போய் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வந்து 1ங்கிறது அடிஷன் இல்லைனா சப்ட்ராக்ஷனில் இருக்குது. அடிஷன் சப்ட்ராக்ஷன் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. மைனஸ் 0.1 டி மைனஸ் 0.1 டிங்கிறது ஏஎக்ஸுங்கிற ஃபார்மேட். ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ. அப்போ 0.1 டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 0.1. 100 into 2 20 200 sorry 200 100 into 2 200 200 into minus 0.1 minus 20 minus 20 into 1 minus 0.1 into t. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ டைம் வந்து 2வாக கன்சிடர் பண்ணு. 2 நாட்களுக்கு பிறகு மறப்பதன் வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ when t is equal to 2 நீ கண்டுபிடிச்ச இந்த dw by dtயில் t இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணு. இப்போ dw by dt is equal to மைனஸ் 20 1 மைனஸ் 0.1 இன்ட்டு டீக்கு பதிலாக 2. இப்போ மைனஸ் 20 இன்ட்டு 1 மைனஸ் 0.1 2ஐ மல்டிப்ளை பண்ணினா 0.2. இப்போ மைனஸ் 20 இன்ட்டு 1 மைனஸ் 0.2 தட் இஸ் ஈக்குவல் டு 0.8. மைனஸ் 20ஐயும் 0.8ஐயும் மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் 16. ஆன்சர் மைனஸில் வருது. தேர்ஃபோர் கற்றபின் 2 நாட்களில் 16 வார்த்தைகளை மறக்கிறார். Therefore, the man forgets at the rate of 16 words after 2 days. 2 நாட்களுக்கு பிறகு கற்றபின் 2 நாட்களுக்கு பிறகு மறக்கும் வீதம் 16 வார்த்தைகள். Thank you, students. Differential calculus should be tough. Practice assignments regularly. Thank you.